ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான தாமரைக்கிழங்கு வறுவல் கிசார்ட்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிசார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது டைனோசர் காலத்தில் இருந்தே பறவைகள் கிட்ட இந்த பார்ட் இவால்வ் ஆகி வந்திருக்கு. பறவைகள் உணவை சாப்பிடும்போது கல், மண் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால அதையும் சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி செரிமானத்துக்கு அனுப்புறதுக்காக இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த கிசார்ட்ஸ். மனிதர்களுக்கு இந்த கிசார்ட்ஸ் கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்கன் மீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உரியது. ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய ஆர்கன் மீட்ஸ் பார்த்துருக்கோம். சரி, இப்போ எப்படி க்ளீன் பண்ணி இதை சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் க்ளோஸ்டாக இருக்கும். இதுதான் உள்பகுதி. இதெல்லாம் கோடு கோடாக வரதுனால கூட இதை தாமரைக்கிழங்குன்னு சொன்னாங்களான்னு தெரியல. இப்போ இதுதான் அவுட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபேட் டெபாசிட் இருக்கும். அது ஒரு லைனிங் ஃபேட் தான். ஸோ அதை நம்ம ஈஸியாக நீக்கிடலாம். இப்போ இந்த கொழுப்பை நீக்கினதுக்கு அப்புறம் பாருங்க சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் பாருங்க நல்லா மொத்தமாக இருக்கு. இதுதான் உள்பகுதி. இப்போ நம்ம பின்னாடி திருப்பி வச்சுக்கலாம். இந்த நடுப்பகுதி வேகிறதுக்கு நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம ரெண்டாக கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு சைடையும் ரெண்டாக போட்டாச்சு. ஸோ இப்போ மொத்தமாக 4 பீஸ் கிடச்சிருச்சு. இதே சின்ன தாமரைக்கிழங்கா இருந்ததுன்னா நடுவில் மட்டும் ஒரே ஒரு ஸ்லிட் போட்டால் நமக்கு போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தாமரை கிழங்கு அதுக்குள்ள உணவு குழாய் சேர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல அதே மாதிரி கொஞ்சம் கொழுப்பு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு பவுண்டு, அதாவது 450 கிராம் அளவுக்கு தாமரைக்கிழங்கு வாங்கி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் போட்டு வச்சிருக்கேன். 1-2 தடவை நார்மல் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா துளி மஞ்சள் தூளும் லெமன் ஜூஸும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறமேட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியே இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ண தாமரைக்கிழங்குல இப்போ நான் மேரினேஷனுக்கு பவுடர்ஸ் போட்டிருக்கேன். மேரினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் இதுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் எனக்கு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு உப்பு தேவைப்பட்டது. இது மேரினேட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ்னு பெருசாக நமக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு நல்ல பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அவ்வளவே தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் ஒரு 1/2 தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி அந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் இதோட ருசி ரொம்ப அதிகரித்து கொடுக்கும். இதில் தக்காளி நான் சேர்க்கலை. அதனால வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ருசி கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த தாமரைக்கிழங்குகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு உடனே தண்ணி சேர்த்துற வேண்டாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த பச்சை மசாலா இருக்கு இல்லையா, அதோட வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த தாமரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஆகிடும். நல்ல கூழாங்கல் மாதிரி வந்துடும். ஒன்றும் அந்த சாஃப்ட்னஸ் போயிட்டு எல்லாம் உருண்டு குட்டி பால்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமரைக்கிழங்குலாம் நல்லா 3/4 அளவுக்கு மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்க்கணும் நம்ம. இப்போ எனக்கு 150 ml தண்ணி தேவைப்பட்டது. இதுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். நடுவில் மூடி திறந்து பார்த்து இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளவே தான். இப்போ பாருங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இதே மாதிரி தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்க, நல்ல தண்ணி சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. தாமரைக்கிழங்கும் சாம கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு தாமரைக்கிழங்கு எடுத்து நம்ம ஸ்பூனில் கட் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக கட் ஆகணும். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு வேகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு டைம் கொடுத்து குக் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக வெந்ததுனா தான் இது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பருப்பு தாளிச்சிட்டு இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா கூட நம்ம பருப்பு ரசம் வச்சுட்டு இது சுட சுட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சைட் டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.